அதிமுகவில் ஜனநாயகம் இருப்பதால் அக்கட்சியில் இணைந்ததாக கூறிய காளியம்மாள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கும் பதிலளித்துள்ளார். அதிமுகவை தேர்ந்தெடுத்து இணைகிறதுக்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் யாரிடமும் ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயமாக இல்லை. இந்த நில மக்களுக்கான அரசியலை உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. அரசியல் அதிகாரமற்ற ஒரு கூட்டத்திற்கான அரசியல் பங்கேற்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க இந்த மக்களுடைய பிரச்சனைகளை, அந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி பேசியதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இதெல்லாம் உட்காந்து தீர்வு செய்யும். இப்போ என்கிட்ட உட்காந்து லைன் பை லைனாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு சட்டம் குறித்து, ஒரு திட்டம் குறித்து பேசுறேன் அப்படின்னா, இது உள்ள இப்படிலாம் இருக்கா, நீங்கள் என்னென்னலாம் மாற்றணும்னு சொல்லுங்கள், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள், இதில் ஏதாவது சரி செய்ய வேண்டியது இருக்கா. எனக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். முன்னாடி பண்ணிட்டோம் பின்னாடி பண்ணிட்டோம்லாம் இல்லை. இதில் ஏதாவது மாற்றணும், இதில் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு நம்ம அவங்கள்ட்ட ஆய்வில் காண்பிக்கிறோம்னா அதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த இடம் ஒரு ஜனநாயகம் இருக்குது. நீங்க திராவிட கட்சிகளை கடுமையா விமர்சிச்சு இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது பிரச்சாரம் மேற்கொண்டவங்க, இப்போ மறுபடியும் அதிமுகல வந்திருக்கீங்க. இதற்கு என்ன காரணம்? ஒரு தமிழன தலைமையேற்று வந்திருக்கேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா? இப்போ இணைஞ்சிருக்கீங்க, என்ன பொறுப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்கேன். என்ன பொறுப்பு வழங்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து சொல்லுவாங்க. ஐயா சொல்லுவாங்க. சட்டமன்ற தேர்தலில் இப்போ எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை நம்ம கேட்டிருக்கோம். நான் இந்த நில மக்களுக்கான உரிமைக்கான வாய்ப்பை கேட்டிருக்கோம். அது எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படின்றத தலைமை முடிவெடுத்து சொல்லுவோம்.